டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குங்குமம் டிவியில இன்னைக்கு காளி தேவியை பத்தி தான் பார்க்க போறோம். காளி தேவிய தமிழ்நாட்டுல காளினும் வட மாநிலத்துல காளானும் அழைக்கிறாங்க. கொடுவாலும் சூலமும் தான் காளி தேவியோட ஆயுதம். காளி தேவி இருக்கிற இடம் மயானம். காளி தேவிக்கு துணை சிவபெருமான். காளிங்கிறதுக்கு காலம் மற்றும் கருப்புன்னு சொல்லுவாங்க. காலனின் துணைவிதான் காளி தேவி. உங்களுக்கு காலன்னா யார் தெரியுமா? ஈசனைத்தான் நாம காலன்னு சொல்றோம். ஈசனின் துணைவியும் காளி தேவி தான். காளியம்மன் ஆதிபராசக்தின்னு அழைக்கிறோம். காளியம்மன் காலங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். யாரா இருந்தாலும் காளியம்மனை வேண்டுனா தெய்வீக பாதுகாப்பு தருவாங்க. காளியம்மன் மோட்சத்தையும் விடுதலையும் வழங்கக்கூடியவர். மாந்திரீகம் செய்பவங்க பெரும்பாலும் காளி தேவியையும் காளி தேவியின் எந்திரத்தையும் வச்சுதான் வழிபாடு செய்யறாங்க. மேற்கு வங்காளத்துல காளி தேவிய எல்லா ஊர்லயும் வழிபடுறாங்க. சண்டன் முண்டன் ஆகிய அரக்கர்கள் அழிச்சதால இவங்கள சாமுண்டீஸ்வரின்னு மக்கள் அழைக்கிறாங்க. காளி தேவி எதுக்காக இந்த பூமியில அவதரிச்சாங்க? ஏன் சிவபெருமான தன் காலால மிதிச்சாங்க? அதையெல்லாம் நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்பதான் நம்ம குங்குமம் டிவியில போடுற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். தாரிகாசுரன் என்ற அரக்கன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரியிறான். அவனோட தவத்தை மெச்சிய பிரம்மரோ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அவனோ சாகா வரம் வேணும்னு கேட்டான். அதற்கு பிரம்மரோ, தாரிகாசுரா, மரணங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவான ஒண்ணு. அதனால அந்த வரத்தை உனக்கு தர முடியாதுன்னு சொல்ல தாரிகாசுரனோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதே வரத்தை வேற விதமா கேட்கிறான். பிறந்ததுல இருந்தே ஆண்கள் முகத்தையே பார்க்காத பொண்ணால மட்டுமே தனக்கு மரணம் வரணும்னு தாரிகாசுரன் கேட்டான். பிரம்மரும் தாரிகாசுரனை நிமிர்ந்து பார்த்து சிரிச்சுட்டு அவன் கேட்ட வரத்தை தராரு. ஆண்களையே பார்க்காத எந்த பொண்ணும் இந்த உலகத்துல இருக்க மாட்டா. அதனால தனக்கு மரணமே ஏற்படாதுன்னு கர்வம் கொண்டான் தாரிகாசுரன். இந்த 3 உலகத்திலையும் நான் தான் சிவனை விட அதிகமான சக்தி படைச்சவன். எனவே இந்த 3 உலகத்துக்கும் நான் தான் கடவுள். இந்த 3 உலகத்திலையும் இருக்கும் மக்களும் தேவர்களும் என்னத்தான் கடவுளா வணங்கணும்னு கட்டளையிடுறான். அதுக்கு அடிபணியாதவங்களை கொடுமைப்படுத்திட்டும் வரான். ஒரு கட்டத்துல தாரிகாசுரனோட கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாங்க. கவலைப்படாம போங்க, தாரிகாசுரனை நான் பாத்துக்கிறேன்னு தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி சிவபெருமான் அனுப்பி வைக்கிறாரு. 16 வருஷங்களுக்கு முன்னாடியே பார்வதி தேவி சிவபெருமான் சொன்னதுனால குழந்தை அவதாரமா அடர்ந்த குறிஞ்சி காட்டுக்குள்ள ஆண்கள் கண்ணிலேயே படாம பிரம்ம ராட்சசின் அரவணைப்புல குழந்தை பருவத்திலிருந்தே வளர்ந்து வராங்க. 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து திருமணம் செஞ்சு அழைச்சிட்டு போவதாக பார்வதி தேவியிடம் சொல்லியிருந்தாரு. இப்போ பார்வதி தேவிக்கு 16 வயசு ஆகுது. அதனால பார்வதி தேவி சிவபெருமானுக்காக குறிஞ்சி காட்டுல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இங்க சிவபெருமான் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. நாரதரை அழைச்சி குறிஞ்சி காட்டுக்குள்ள அழகிய இளம்பெண் இருப்பதாகவும் சிவபெருமான் அவளை திருமணம் செஞ்சு கொள்ள போவதாகவும் தாரிகாசுரனிடம் போய் சொல்லுமாறு அனுப்பி வைக்கிறாரு. தாரிகாசுரன் உலகத்திலும் உள்ள தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பது நாரதருக்கு நல்லாவே தெரியும். அதனால நாரதர் தாரிகாசுரனிடம் போய் சேதி சொல்ல பயப்படுறாரு. நாரதரன் முகத்துல பயத்தை பார்த்த சிவபெருமான், நாரதா பயப்படாத, நான் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன், சென்று வா அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாரு. நாரதர் மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தாரிகாசுரனிடம் போய் சிவபெருமான் சொன்னதை அப்படியே சொல்றாரு. நாரதர் ஏதேனும் சூழ்ச்சி செய்யறாரோன்னு அவர் சொன்னதை நம்பாம அவரையே முறைச்சு பாக்குறான் தாரிகாசுரன். உடனே நாரதர் சட்டுன்னு மீது சத்தியமா குறிஞ்சி காட்டுல அழகிய இளம்பன் இருப்பது சத்தியம், என்ன நம்புன்னு சொல்றாரு. மீண்டும் தாரிகாசுரன் நாரதரை முறைக்கிறான். நாரதரோ பயத்துல அங்க அழகிய இளம்பன் இருப்பது என் மீது சத்தியம், இப்பயாவது நம்பு என்று கூற தாரிகாசுரனோ உண்மையாகவா நாரதா என ஆனந்தத்தில் சிரிக்க நாரதரோ அப்பாடா தப்பிச்சோம் என்று பெருமூச்சு விடுகிறார். அந்த சிவனுக்கு முன் நான் அந்த பெண்ணை இங்கு கொண்டு வந்து திருமணம் செய்கிறேன் என ஆவேசமாக நாரதரிடம் கூறிவிட்டு குறிஞ்சி காட்டிற்குள் செல்கிறான். சிவபெருமான் சொன்னபடி வராததால் கோபமாக இருந்தார் பார்வதி தேவி. தாரிகாசுரன் காட்டில் பார்வதி தேவியை தேடி அலைகிறான். ஒரு வழியாக பார்வதி தேவியை கண்டுபிடித்து விட்டான். தேவியின் அழகை பார்த்த அவன் அழகில் மயங்கி போனான். இது போன்ற அழகியை நான் 3 லோகத்திலும் பார்த்ததே இல்லை. நாரதா, உனக்கு நன்றி நன்றி என மனதிற்குள் சொல்லிக்கொண்டு பார்வதி தேவியின் கையை பிடித்து, அழகிய பெண்ணே, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நீ என்னுடன் வா என்று அழைத்தான்.
ஏற்கனவே சிவபெருமான் வராததால் கோபமாக இருக்கும் பார்வதி தேவி தாரிகாசுரன் கை பட்டவுடன் கோபம் கொண்டு, நான் சிவபெருமானுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என எச்சரிக்கிறாள். தாரிகாசுரன் சிரித்துக்கொண்டே, நீ காட்டில் இருப்பதால் உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நான் தான் இந்த 3 உலகத்திற்கும் அதிபதி. சிவனை விட நான் தான் பெரியவன், எனக்கு சாவே கிடையாது என்று சிரித்துக்கொண்டே பார்வதி தேவியை கையை பிடித்து இழுத்து கடத்தி செல்ல முயன்றான். இதனால் பார்வதி தேவியின் கடும் கோபத்திற்கு ஆளாகிறான் தாரிகாசுரன். உடனே பார்வதி தேவி காளி அவதாரம் எடுக்கிறாள். தேவியின் மேனி கருப்பு நிறமாக மாறுகிறது, கண்கள் சிவக்கிறது, நாக்கை வெளியே நீட்டி கடித்தபடி கையில் திரிசூலம் ஏந்தி காளியின் சுயரூபத்தை காட்ட தாரிகாசுரன் சற்று பயந்து போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காளி அம்மனாக மாறிய பார்வதி தேவி, தாரிகாசுரா, நினைத்துப்பார், நீ பிரம்மனிடம் வாங்கிய வரத்தை நினைத்துப்பார் என்று காடு முழுவதும் எதிரொலிக்குமாறு கத்துகிறாள். பிரம்மனிடம் வரம் வாங்கியதை நினைத்து பார்க்கிறான் தாரிகாசுரன். நாரதரும் நினைவிற்கு வந்து போகிறார். அட பாவி நாரதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே காளி தேவி திரிசூலத்தால் தாரிகாசுரன் கழுத்தில் குத்துகிறாள். தாரிகாசுரனின் தலையை தனியாக உடலில் இருந்து கிழித்தெடுக்கிறாள். தாரிகாசுரனின் உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. பூமியில் ரத்தம் விழும் இடங்களில் எல்லாம் அரக்கர்கள் உருவாகுகிறார்கள். காளி தேவி தாரிகாசுரனின் ரத்தம் பூமியில் சிந்தாமல் இருக்க அவன் கழுத்தில் தன் வாயை வைத்து ரத்தம் அனைத்தையும் பூமியில் சிந்தாமல் குடித்து விடுகிறாள். தாரிகாசுரனின் ரத்தத்தை குடித்ததால் காளி தேவிக்கு அரக்க குணம் வந்து விடுகிறது. சிந்திய ரத்தத்தில் உருவான ஆயிரக்கணக்கான அரக்கர்களை கொன்று குவிக்கிறாள் காளி தேவி. அசுரர்களை கொன்றதால் பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து ரத்த வாடை அடிக்கிறது. இதனை பார்த்த பூமாதேவி காளி தேவியின் முன்பு தோன்றி கோபத்தை தணிக்குமாறு வேண்டினாள். விஷ்ணு, பிரம்மா என அனைத்து கடவுள்களும் காளி தேவியிடம் சென்று கோபத்தை தணிக்குமாறு முறையிட்டனர். யார் சொல்லியும் காளி தேவியின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சிவனிடம் சென்று அனைத்து கடவுள்களும் முறையிட்டனர். அங்கு கொல்லப்பட்ட அரக்கர்களுடைய தலையை காளி தேவி மாலையாக போட்டுக்கொண்டு ஒரு கையில் தாரிகாசுரனின் தலையை வைத்துக்கொண்டு மறு கையில் சூலாயுதத்தை ஏந்தி நாக்கில் ரத்தம் சொட்ட சொட்ட கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த காளி தேவியை பார்த்த சிவபெருமான் காளி தேவியின் காலடியில் படுத்துக் கொள்கிறார். சிவபெருமானின் நெஞ்சில் காலை வைத்த காளி தேவி மறுகணமே தான் காலை வைத்தது தன் கணவர் சிவபெருமான் என்று தெரிந்தது. உடனே காளி தேவியின் கோபம் தணிந்தது. பிறகு காளி தேவி பார்வதி தேவியாக மாறி சிவபெருமானோடு இணைந்தார். இதுதான் காளி தேவி பூமியில் அவதாரம் எடுத்த கதை. நாம கோவில்கள்ல காளி தேவி யாரோ ஒரு அரக்கனை கால்ல மிதிக்கிற மாதிரி பார்த்திருப்போம். அது அரக்கன் இல்லங்க, சாட்சாத் சிவபெருமானே தான். காளி தேவியின் இந்த அவதாரம் ஆண்களின் வீரத்துக்கு நிகராக பெண்களும் வீரமிக்கவர்கள் என உணர்த்துவதற்காக காளி தேவி எடுத்த அவதாரம் இது. இதனால ஆணும் பெண்ணும் சமம் என நமக்கு உணர்த்துறாங்க. இப்போ நாம காளி தேவியின் வேண்டுதலை பத்தி பார்க்கலாம். நீங்க பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க. அதுல போருக்கு போறதுக்கு முன்னாடி காளி தேவிக்கு நரபலி கொடுத்துட்டு தான் போவாங்க. ஏன்னா காளி தேவி தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் வீரத்தையும் கொடுக்கிற தெய்வம். மாந்திரீகம் செய்யறவங்க காளி தேவியை வணங்குறாங்க. விளையாட்டு போட்டியில வெற்றி பெற போட்டிகளுக்கு போறதுக்கு முன்னாடி காளி தேவியை வணங்குவாங்க. நல்லவங்க கெட்டவங்க என யாரு வேண்டினாலும் வேண்டிய வரத்தை தருபவங்க தான் காளி தேவி. காளி தேவிய பத்ரகாளி, காட்டேரி, மயான காளி என பல்வேறு பேர்ல மக்கள் வழிபடுறாங்க. காளி தேவியை நீங்க அனைவரும் வழிபட்டு அவருடைய ஆசையை பெற குங்குமம் டிவி சார்பாக வாழ்த்துறோம். ஆன்மீகம் பத்தின உங்களுக்கு வேற ஏதேனும் தகவல் வேணும்னா தலைப்பை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பத்தின வீடியோவை நம்ம குங்குமம் டிவில நாங்க போடுறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.